ராஜன் செட்டியார் போலூர் பள்ளிவாசல தொழுகலாமா எதுவும் வேண்டிக்கலாமா ஆனா தர்கால ஏன் தொழுக கூடாது அப்படின்னு ஒரு முஸ்லீம் சொன்னாரு. அதை விளக்கம் சொல்லுங்க. சரி, இதுவும் நல்ல கேள்விதான். ஏன்னாட்டா இந்து சகோதரர் நிறைய பேருக்கு பள்ளிவாச தர்காவுக்கு வித்தியாசம் தெரியாது. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பீங்க. அவர் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு கேட்கிறாரு. பள்ளிவாசல்ல தொழுவலாம் தர்காவில் தொழுவக்கூடாதுங்கிறாங்களே ஏன்னு கேட்கிறாரு. முதல் நீங்க விளங்கிக்கணும், தர்காங்கிறது என்ன, பள்ளிவாசங்கிறது என்னன்னு விளங்கிக்கணும். தர்கான்னு சொன்னா இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு மனிதர் ஒரு நல்லவரா இருக்கலாம், அல்லது நல்லவர்னு நான் நினைத்திருக்கலாம், உண்மையான நல்லவரா இருக்கலாம், அல்லது மக்கள் நல்லவர்னு ஒருவரை நினைத்திருக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு வைங்க, இறந்த உடனே அவருக்கு ஒரு சமாதி எழுப்பி அவருக்கு ஒரு கட்டடத்தை கட்டி அதையே வழிபடுவதற்கு பேர் தான் தர்கா. தர்கான்னா அது இறைவனை கடவுளை வழிபடுற ஆலயம் கிடையாது. அது மனிதர்களை இறந்து போன நாகூர் இருக்குன்னு வைங்களேன், நாகூர் சாகுல மீதுங்கிறாங்க. அவர் யாரு? அவர் ஒரு மனிதர். ஒரு 400 வருஷத்துக்கு முந்தைய இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு, வாழ்ந்து இறந்து போயிட்டாரு. அந்த மக்கள் அவர் நல்லவர் நினைச்சாங்க. நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சமாதியை எழுப்பி அதில் ஒரு கட்டடம் கட்டி அவரையே வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஏர்வாடி உங்க ஊர் பக்கத்தில் உள்ள பேசுவோமே, உங்க ஊர் பக்கத்தில் ஏர்வாடி இருக்குது. ஏர்வாடியில அவர் பேர் இப்ராஹிம், அவர் இப்ராஹிம் ஒலி. அவர் ஒரு போர்க்களத்தில் யுத்தம் செய்ய வந்தாரு. யுத்தத்தில் அவர் இறந்து போனார். அவருடைய படை நிறைய பேர் சமாதி நிறைய இருக்கும். ஒரு யுத்தம் நடந்த யுத்தத்தில் அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போன உடனே அவருக்கு ஒரு சமாதி மாதிரி எழுப்பி அதை இது பண்றாங்க. அதுக்கு பேர் தான் தர்காங்கிறது. வழங்குதா? பள்ளி வாசல்ல என்ன, சுத்தமான ஒரு இடம். அதுல எந்த ஒரு பொருள் சமாதி இருக்காது, படம் இருக்காது, ஒரு பொருள் இருக்காது, வணங்குறதுக்கு எதுவுமே இருக்காது. தூய்மையான ஒரு இடம். இந்த மாதிரி ஒரு அடங்கம், அவ்வளவுதான். அதுல தூய்மைப்படுத்துவதற்கு ஓரத்தில் தண்ணி இருக்கும், பாத்ரூம் போற வசதிலாம் இருக்கும். கை கால் முகத்தெல்லாம் அழகா கழுவிட்டு போய் அந்த சுத்தமான இடத்துல நின்று மனசுல கடவுள் நினைத்து கொண்டு தொழுகணும், வணங்குறது. இதுக்கு பேர் பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது. தர்கா என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாதது. எப்படி இந்த வரதட்சணை இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, ஆனால் முஸ்லீம்கள் செய்யறாங்க. அதே மாதிரியான ஒன்றுதான் வட்டி வாங்குறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, ஆனா முஸ்லீம்கள் வாங்குறாங்க. சினிமா பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை, முஸ்லீம்கள் பார்க்கறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, ஒரே கடவுள் கொள்கைன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இஸ்லாத்துல. அதுல போய்கிட்டு மனிதர்களை கடவுள் ஆக்குறத மாத்திரக்கு தான் நபிகள் நாயகம் வந்தாங்க. தங்களையே கடவுள் ஆக்க விடல, தன்னைய வழிபட விடல, தன் காலில் விழக்கூடாதுன்ட்டாரு, தனக்கா எந்திரிக்க கூடாதுன்ட்டாரு, தனக்கு முன்ன 2 பேர் பின்ன 2 பேர் வரக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்படியெல்லாம் அந்த முகமது நபி நடந்துட்டு போயிருக்கும் போது சமாதி கட்டக்கூடாதுன்னாரு, கட்டினா இடிங்கன்னு சொன்னாரு, எந்த ஒரு சமாதி வழிபடாதீங்கன்றாரு. மரணிக்கிற நேரத்தில் கடவுளே என் சமாதியை வழிபடுற இடமா ஆக்கிறாத அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. மக்கள்கிட்ட சொன்னாரு, மக்களே என்னுடைய சமாதியை ஒரு வழிபாட்டு தலமா ஆக்கிறாதீங்க அப்படின்னு சொன்ன. இன்னைக்கு வரைக்கும் வழிபாடு கிடையாதுங்க. நபிகள் நாயகத்துடைய சமாதியில இந்த சந்தன கூடு கிடையாது, இந்த உற்சவம் கிடையாது, அதுல எந்த ஒரு வழிபாடும் கிடையாது, அங்க கும்பிடுவது கிடையாது, நபிகள் நாயகத்துக்கு அங்க போய் கையேந்துவது கிடையாது. அதெல்லாம் இருக்குது. அவங்க தடை செய்த ஒரு காரியத்தை எங்க சமுதாயத்தில் உள்ள மக்கள் விளங்காம அறியாம தர்கான்னு கட்டி வச்சிருக்காங்க. அதனால தர்காங்கிறது பல கடவுள் கொள்கைக்கு வழிவகுக்கக்கூடியது. இஸ்லாம்ங்கிறது ஒரு கடவுள் கொள்கையை சொல்லக்கூடியது. இது நீங்க விளங்கிட்டீங்களா, குழப்பம் கிடையாது. முஸ்லீம்கள் செய்யறாங்க. பேர் வேலைமால், நான் ப்ரொசஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மதத்திற்கு எல்லை கிடையாதுன்னு சொல்றாங்க. நாட்டிற்கு எல்லை உண்டு. இஸ்லாம் எல்லை கடந்த மதத்தை ஆதரிக்கிறதா அல்லது நாட்டு எல்லைகளுக்கு உட்பட்டு நிற்பதை ஆதரிக்கிறதா? ரொம்ப அற்புதமான அழகான கேள்வி, ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது இந்த நாடு, மாநிலம், ஊரு இதெல்லாம் கடவுள் படைச்ச உலகத்துல இல்ல, மேப்ல இல்ல. நம்ம மனிதன் தயாரிச்ச மேப்ல தான் இதெல்லாம் இருக்குது. கடவுள் படைச்ச உருண்டை இருக்க, அந்த உருண்டையில பாத்தீங்கன்னா இந்தியான்னு ஒன்று கோடையில் இருக்குமா? இருக்காது. பாகிஸ்தான் ஒரு பகுதியை மேப்ல இருக்குமா? இருக்காது. நம்ம பிரிச்சுக்கிட்ட அடிப்படையில் இந்த கோட்டை போட்டு வச்சுக்கிறோம். ஆனா கடவுள் படைச்ச அந்த உலக உருண்டையில எது கிடையாது? எதுவுமே கிடையாது. 2 தான் உண்டு. ஒன்னு தர, இன்னொன்னு தண்ணி. நிலப்பரப்பு, நீர்ப்பரப்பு 2 தான் கடவுளுடைய அந்த உருண்டையில் இருக்குமே தவிர அதை தாண்டி ஒண்ணுமே இருக்காது. அப்ப இந்த நாடு என்பதெல்லாம் இன்னும் எடுத்துக்கிறோம். வெள்ளையர்களுடைய காலத்துல இந்தியா எது? பாகிஸ்தான், பங்களாதேஷும் சேர்ந்து இந்தியா வெள்ளைக்காரன் காலத்துல. முகலாயர்கள் காலத்துல ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து இந்தியா. முகலாயர்கள் ஆட்சி பண்ணும் பொழுது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இப்ப இருக்கிற நம்ம இந்தியா, இதெல்லாம் சேர்த்து இந்தியா. இப்ப நமக்கு தெரிஞ்ச இந்த கச்சத்தீவு விட்டுவிட்டோம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கச்சத்தீவும் இந்தியா. இப்ப கச்சத்தீவு இந்தியாவில் இல்ல, கொடுத்தாச்சு. இந்திரா காந்தி அம்மா நினைச்சிட்டாங்க, இலங்கைக்கு அதை கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம கச்சத்தீவு இந்தியாவுடைய இல்ல.
அப்ப இந்த நாடு என்பதெல்லாம் அந்த நிர்வகிக்கக்கூடியவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து கூடும், குறையும், மாறும், மறையும். ஒரு காலத்துல நம்ம தமிழ்நாடு 7 நாடா இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியா இவ்வளவு பரந்த நாடுங்கிறோம். அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தா, ராமநாதபுரத்தையும் மதுரையும் ஒருத்தன் வச்சுக்கிட்டு இது ஒரு நாடு, பாண்டிய நாடு அதுக்கு பேரு. இன்னொருத்தன் என்ன பண்ணிக்கிட்டான், அவன் தஞ்சாவூரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இது ஒரு நாடுன்னா. தஞ்சாவூர் மட்டும் ஒரு நாடு, ஒரு சோழ நாடு அது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை அவன் ஒரு நாடு. அதுக்கு பக்கம் என்ன செஞ்சுட்டான், அங்க கேரளாவில் உட்காந்துட்டான் சேர நாடு, அவன் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டான். காஞ்சிபுரத்தில் ஒருத்தன் வச்சுக்கிட்டு அவன் ஒரு நாடு. ஒரு தமிழ்நாட்டு எத்தனை நாடு, புதுக்கோட்டையில் அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு நாடு. ராமநாதபுரம் கூட தனி ராஜா ஆட்சி பண்ணியிருக்காரு, ராமநாதபுரத்துக்கு ஒரு ராஜா. இப்படிலாம் இருந்தாங்க. அப்ப நாடு, அந்த காலத்து நாடு எது, ராமநாதபுரம் தான் நாடு. அந்த காலத்துல தஞ்சாவூர் தான் நாடு. இப்ப தமிழ்நாடு ஒரு நாடு இல்ல. இப்ப தமிழ்நாடு பூரா சேர்ந்தா கூட ஒரு நாட்டுல ஒரு சின்ன பகுதியா போச்சு. அப்ப இந்த நாடுங்கிறதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாது. அப்ப இது என்ன விளங்கன்னு, நாட்டுக்கும் அப்பாற்பட்டு மனித நேயம் தலைக்க நாடுங்கிறது ஓகே, நம்ம நாடு தான், அதுல சந்தேகம் கிடையாது. நம்ம நாடு என்பதற்காக வேண்டி அந்த குறுகிய வட்டத்தில் நம்ம சிந்திச்சிடக்கூடாது. நம்ம நாட்டில் உள்ளவன் மட்டும்தான் மனுஷன், நம்ம நாட்டில் உள்ளவனுக்கு அநியாயம் செஞ்சாலும் நம்ம ஆதரிக்கணும். நம்ம நாட்டில் நம்ம உதாரணமா எடுத்துக்கிறோமே, நான் ஒரு வீட்டுல இருக்கிறேன், எனக்கு பக்கத்துல ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு. இதுல என்ன ஒத்துக்கிறேன்னு, இது என் வீடு, அதுக்கு ஒரு எல்லை இருக்கணும். அது உன் வீடு, இது உன் வீடுன்னு ஒரு எல்லை இருக்கணும். அதுக்காக வேண்டி என் புள்ள போய் அநியாயமா அடிச்சுட்டு வந்துட்டான்னு வைங்களேன், என் புள்ள அடிச்சது சரி நம்ம சொல்லலாமா? என் புள்ளதான், என்னத்துக்கு அடித்தான், யாரு பக்கம் நியாயம் நான் விசாரிக்கணும். என் புள்ள மேல தப்பு இருந்தா நான் கண்டிக்கணும். அப்படி கண்டிப்பதுதான் மனிதாபிமானத்துக்கு உட்பட்ட ஒரு வீட்டு பட்டா இருக்க முடியும், குடும்ப பட்டா இருக்க முடியும். இல்லாம என்ன பண்றது, என் புள்ள செஞ்சா சரின்னு போய் நியாயம் கேட்டு போனோம்னா, நம்ம தப்பு செஞ்சிருக்கும் போது நியாயம் கேட்டு போனா ஒத்துக்கிற முடியாது. இதுதான் மாநிலத்துக்கும் இருக்கணும், மாவட்டத்துக்கும் இருக்கணும். உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், ஒரு நாடுங்கிறோம், சரி ஒரு நாடு, ஒரு மாநிலம். திருப்பத்தூர்ல இருந்து காரைக்குடிக்கு தண்ணி வரல, விட மாட்டேங்கிறான். நடந்துச்சா? உண்ணாவிரதம் இருந்தாங்கல்ல. திருப்பத்தூர் எங்க இருக்கு, ராமநாதபுரம் எங்க இருக்கு, வேற ஒரு உலகமா, வேற கிரகமா? அமெரிக்காவில் இருக்கு ராமநாதபுரம், காரைக்குடி. திருப்பத்தூர்ல இருந்து காரைக்குடிக்கு தண்ணியா, காரைக்குடில இருந்து திருப்பத்தூர் தண்ணியா? திருப்பத்தூர்ல இருந்து காரைக்குடிக்கு. திருப்பத்தூர்ல இருந்து குடி தண்ணி காரைக்குடிக்கு வேணும், தண்ணி பற்றாக்குறை. காரைக்குடில திருப்பத்தூருக்கா? அப்படின்ற உடனே எங்க ஊர் தண்ணியை திருப்பத்தூருக்கு எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், சாவு வரைக்கும் உண்ணாவிரதம். நாடே ஊர் புறம் காரைக்குடி புறம் கடை எடுப்பு. என்ன தேச பக்திங்கிறேன், ஊர் பக்தி பத்துச்சா? இன்னும் தேசம்னா ஒரு தேசம் தானப்பா, எங்க தேசம்? ஒவ்வொருத்தரும் எப்படி பாக்குறான், அந்த குறுகிய எண்ணம். இதெல்லாம் இந்த அஸ்திவாரத்தை உடைக்கணும், மனுஷன் பார்க்கணும். இருக்கட்டும், தண்ணி கொஞ்சம் இருக்குது, ஆளு கொஞ்சம் நடந்து குடிச்சிக்கிற வேண்டியதானே. சரி, கர்நாடகா காவிரி விவகாரம் சண்டை நடக்குது, கர்நாடகா என்ன வேற நாடு, அமெரிக்காவா? அதுவும் இந்தியா தானே, தமிழ்நாடு இந்தியா தானே. அப்ப ஏன் அங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான்? அப்ப இதெல்லாம் சும்மா போலித்தனம், ஏமாத்திட்டு இருக்கிறான். நம்ம முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த மாநிலங்கிறது, மட்டங்கிறது, ஊருங்கிறதெல்லாம் ஒரு நிர்வாகத்துக்காக போட்டு, வசதிக்காக போட்டுக்கிட்ட ஒரு எல்லைகள். இதை தாண்டி நம்ம சிந்திக்கணும். அமெரிக்காவில் ஒரு நல்ல ஒருத்தன் பாதிக்கப்பட்டான், ஆப்பிரிக்காவில் இன்னைக்கு பஞ்சத்துல எலும்பு பாத்தீங்களா? நம்ம குஜராத்ல வெள்ளாண்ட கூட நிதி கொடுக்க தயாரா இருக்கிறோம். குஜராத்ல வெள்ளம் வந்துச்சுன்னா, ஒரிசாவில் வெள்ளம் வந்துச்சுன்னா நிதி கொடுக்குறோம், கொடுப்போம், வேணான்னு சொல்லல. இந்த ஆப்பிரிக்காவில் காட்டுறான், பார்த்தோம்னு சொன்னா குஜராத்ல ஒண்ணுமே இல்லை, எலும்பா போய் மண்டையெல்லாம் அப்படி சுருங்கி போய் புண்ணு, எலும்பை என்னலாம்ங்க எக்ஸ்ரே எடுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கோலத்துல டிவியில காட்டுறான். இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், அந்த மக்களுக்கு நிதி அனுப்பின ஒரே ஒருத்தர் தான் கைதுங்க வைப்போம். எந்த மக்களுக்கு? நான் ஏன் மக்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? மனிதம் வரமாட்டேங்குது. நாடுங்கிறது சரிதான், எப்ப நாடை நம்ம பார்க்கணும்? சண்டைக்கு வர்றான் பாருங்க, அந்த ஒரு நேரத்தில் மட்டும் தான் பேசணும். நம்ம சண்டைக்கு வந்து நம்மளை கைப்பற்ற வரும் பொழுது மட்டும்தான் அட இது ஏன் நாடு ஓ நாடு நிக்கணுமே தவிர, மற்ற நேரங்கள்ல எல்லாம் நாம் மனிதர்களாகத்தான் இருக்கணும். அப்ப அதை தாண்டி மனித நேயத்தை பார்க்கணும். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது. மனிதர்களை பாருங்க, எங்க ஏற்பட்டாலும் கொடுங்க. உங்களுக்கு பாதிப்புனா அவன் தரணும், அவனுக்கு பாதிப்புனா நீங்க தரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். உலகம் உள்ள மனுஷன் பூரா ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க என்னதான் நீங்க பிரிஞ்சு கிடந்தாலும் சரி, கடவுள் படைச்சது ஒரு ஜோடி தான், ஒரு ஆதாம் ஒரு ஹவ்வா தான், ஒரு ஏவாள். அந்த 2 பேருக்கு பிறந்தவங்க அம்பிட்டு பேரும். நீங்க இந்தியாவில் இருந்தாலும், பாகிஸ்தான்ல இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், ரஷ்யாவில் இருந்தாலும், சைனாவில் இருந்தாலும் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் இஸ்லாம் சொல்லிருச்சு. அதனால இந்த எல்லையெல்லாம் வேணும். வீட்டு எல்லை இருக்கிற மாதிரி, ஊர் எல்லை இருக்கிற மாதிரி நிர்வாகத்துக்காக வேணும், இல்லாட்டி உலகம் சீரழிஞ்சு போயிடும். அந்த எல்லையை காக்கிற நேரத்தில்